నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నాను ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది. అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ கொளத்தூர் பாபு கேட்டரிங் உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம். பவன் கல்யாண் ஆந்திரால நீங்க வந்து பிஜேபி அடிமை ஆட்சியில போயிட்டு ஆந்திரா துணை முதலமைச்சர் ஆவனீங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. விஜய்னா ஸ்டார்டிங் 30 வருஷம் ஒரு சினிமால ஜெயிச்சு 30 வருஷமா மக்கள் நற்பணி மன்றம் நடத்தி, அப்புறம் வந்து இந்த 75 வருஷமா 2 கட்சிகள், அது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே பயங்கரமான கட்சி தமிழ்நாட்டுல. ஸ்டார்டிங்ல வந்து 2 பேருமே அடிச்சு நொறுக்கி சிஎம் இருக்காரு. சும்மா இல்ல, மக்கள் சப்போர்ட்ல. உங்களுக்கு விஜய் நான் கால் தூசி கூட வரமாட்டேன் நீலாம், சரியா? விஜய் நான் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தா தெரியுமா? டிஎம்கே பிஜேபிலாம் டிஎம்கே எவ்வளவு பிரச்சனை கொடுத்தா தெரியுமா? 41 பேர் கரூர் இதுல செத்தாங்க. அப்புறம் வந்து எலெக்ஷன் நடத்தும் போது நடத்த விடல, சரியா? எந்த தொகுதிக்கும் போடாம பண்ணானுங்க. எவ்வளவு தொந்தரவு பண்ணாங்க. அவர் பர்சனலா போயிட்டு அட்டாக் பண்ணாங்க. அவ்வளவு மீறிதான் அவர் விஜய் நான் ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்காரு. அந்த பிரச்சனை உனக்கு குத்துந்தாங்கன்னா துண்டக்காரன் துணைங்க ஓடிட்டு ஒவ்வொரு ஓட்டு. நீங்க பேசலாமா அதை பத்தி? விஜய் நான் வந்து ஒரு ஆளுமை, சரியா? எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் நான் பேர் வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. அவ்வளவு பேர் வாங்கியிருக்காரு. கஷ்டப்பட்டு ஜெயிச்சு, சொந்தமா ஜெயிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டுல. உங்களை மாதிரி சும்மா பிஜேபி கூட கூட்டம் சேர்ந்து துணை முதல்வர் ஆகல. தமிழ்நாட்டு வந்து பாரு எவ்வளவு கஷ்டம்னு இருக்குது. கஷ்டமான இதுனா அது தமிழ்நாடு மட்டும்தான். விஜய் எனக்கு பெரிய சொல்லிட்டே பண்ணுவோம் நாங்க. அவ்வளவு பெருமையா இருக்கு எங்களுக்கு.